ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்கலாம்னா, AWS கிளவுட்ல 2 ரிசோர்சஸ் EC2 அண்ட் RDS வச்சுட்டு நம்ம ஒரு வேர்ட் ப்ரெஸ் அப்ளிகேஷனை நம்ம லான்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ வேர்ட் ப்ரெஸ் அப்ளிகேஷனுக்கு நம்ம ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் PHP அப்ளிகேஷனில் ரைட் பண்ணி நம்ம லான்ச் பண்ணி பார்க்கலாம். இதுக்கான ப்ரீ ரெக்வெஸ்டஸ் வந்து நான் ஷீட்டில் போட்டிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் நம்ம லான்ச் பண்ணிக்கலாம். RDS டேட்டாபேஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்டான வந்து MySQL போர்ட் நம்பர் 3306 வந்து ரெண்டுத்துலையுமே நம்ம ஓப்பன் பண்ணி வைக்கணும். போத் EC2 இன்ஸ்டன்ஸ்லையும் RDS டேட்டாபேஸ்லையும். அண்ட் நம்ம SSH பண்ணுறதுக்கும் CLIல வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கறதுக்கும் புட்டி ஆர் மொபைல் எக்ஸ்ட்ராம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ கீழே நான் ஃபியூ கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஒரு வேர்ட் ப்ரெஸ் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுற கமெண்ட்ஸ், அப்புறம் வந்து PHP நம்ம கெட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த கமெண்ட்ஸ்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபைனலாக நம்ம வந்து ஒரு EC2வை வந்து நம்ம ஆடியோஸோட கனெக்ட் பண்ணிட்டு, ஸோ அது எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவுட்புட் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ஆடியஸ் லான்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நம்ம ஆடியஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆடியஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்ட பிறகு என்விரான்மெண்ட் லான்ச் ஆகிறதுக்கு ஒரு 5 minutes ஆகும். ஸோ அந்த மீன் டைமில் நம்ம ஒரு EC2 வந்து லான்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஆடியஸ் போயிடுங்க, சர்வீசஸ் போயிட்டு டேட்டாபேஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. டேட்டாபேஸில் கிரியேட் டேட்டாபேஸ் கொடுத்துருங்க. ஸோ இதில் வந்து ஸ்டாண்டர்ட் கிரியேட்லேயே இருக்கட்டும். அண்ட் நம்ம வந்து MySQL சூஸ் பண்ணிக்கலாம். ஆடியஸ் பற்றி டீட்டெயிலாக நான் கமிங் செஷன்ஸில் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக அந்த சர்வீஸ் பற்றி நான் உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன். இப்போதைக்கு நம்மளுக்கு என்ன இன்புட் வேணும் இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, அதை மட்டும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ MySQL லேட்டஸ்ட் வெர்ஷன் நம்ம பார்க்குறோம். அண்ட் டெம்ப்ளேட்ஸில் வந்து நம்ம ஃப்ரீ டயர் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீ டயர் எனேபிள் பண்ணிட்டோம்னா சம் ஆஃப் தி டெம்ப்ளேட்ஸ் பேராமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் அவுட் ஆயிரும். ஸோ இங்கே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் DB இன்ஸ்டன்ஸ் ஐடென்டிஃபையர் நேம் கொடுக்கணும் நம்ம. ஸோ நான் இங்கே வந்து டேட்டாபேஸ் 1 கொடுத்துட்றேன். அண்ட் கிரெடென்ஷியல் செட்டிங்ஸில் மாஸ்டர் யூசர் நேம் டிஃபால்ட்டாக அட்மின் இருக்குது. நீங்கள் வேணால் இதை மாற்றிக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா கிரெடென்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் 2 டைப் இருக்குது. மேனேஜர் அண்ட் AWS சீக்ரெட் மேனேஜர், செல்ஃப் மேனேஜர் இருக்குது. நான் செல்ஃப் மேனேஜரை எனேபிள் பண்ணிக்கிறேன். அண்ட் செல்ஃப் மேனேஜ் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம பாஸ்வேர்ட் கொடுக்கணும். ஸோ ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துருங்க. பாஸ்வேர்ட் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் கான்ஃபிகரேஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ டயர் செலக்ட் பண்ணதுனால பர்ஸ்டபிள் மட்டும் தான் நம்மளுக்கு எனேபிள் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா AWS வந்து dbt3.micro எனேபிள் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டோரேஜ் நம்ம அப்படியே விட்டுறலாம், 20 GB அலோகேட்டட் ஸ்டோரேஜ். கனெக்டிவிட்டி வந்து இப்போதைக்கு நம்ம வந்து டோன்ட் கனெக்ட் டு அண்ட் EC2 கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ்னே கொடுத்துக்கலாம். நம்ம எல்லாம் முடிச்சிட்ட பிறகு நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ VPC வந்து டிஃபால்ட்டு, சப்நெட் டிஃபால்ட்டு, பப்ளிக் ஆக்சஸிங் வந்து நம்ம எஸ் கொடுத்துடலாம். அண்ட் VPC செக்யூரிட்டி குரூப் வந்து VPC நான் கிரியேட் பண்ணல. ஸோ எல்லாமே வந்து நான் டிஃபால்ட்டாகவே கொடுத்துட்டேன். அண்ட் செக்யூரிட்டி குரூப் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸிஸ்டிங்கே கொடுத்துக்கலாம். அண்ட் RDS ப்ராக்ஸி இதெல்லாம் வேண்டாம், எதுவுமே கொடுக்க வேண்டாம். அடிஷ்னல் கான்ஃபிகரேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்ட் அத்தன்டிகேஷன் இதெல்லாம் கேட்கும். ஸோ டேட்டாபேஸ் போர்ட் நம்பரு, டேட்டாபேஸ் அத்தன்டிகேஷனு, மானிட்டரிங் நம்ம இப்போதைக்கு பண்ண தேவையில்ல. அடிஷ்னல் கான்ஃபிகரேஷன் கிளிக் பண்ணிங்க. இதில் வந்து இனிஷியல் டேட்டாபேஸ் நேம் நம்ம கொடுக்கணும். ஸோ இதில் வந்து நான் ஸ்டார்டிங்கில் வந்து நான் டேட்டாபேஸ் ஐடென்டிஃபையர் கொடுத்த நேமே நான் இங்கே கொடுத்துட்டேன், டேட்டாபேஸ் 1ன்னு சொல்லிட்டு. ஸோ பேக்கப் நம்ம இப்போதைக்கு தேவையில்லை இந்த டாஸ்க்கு. அண்ட் என்கிரிப்ஷனும் நம்ம பண்ண மாட்டோம். மெயின்டெனன்ஸும் டிசேபிள் பண்ணிருங்க. ஸோ இந்த பேராமீட்டர்ஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் கமிங் செஷனில் வந்து நான் RDS எடுக்கும்போது நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். ஸோ இது வந்து நம்ம கொடுத்த இன்புட்டுக்கு இவ்வளோ காஸ்ட்னு சொல்லிட்டு RDS நான் உங்களுக்கு வந்து ஷோகேஸ் பண்ணுறாங்க. ஸோ இது நம்ம லாஸ்ட்டாக வந்து கிரியேட் டேட்டாபேஸ் கொடுத்துறோம். ஸோ எல்லாமே நம்ம கொடுத்தாச்சு. நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். கிரியேட் டேட்டாபேஸ் கொடுத்துருங்க. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ இந்த டேட்டாபேஸ் நம்ம கிரியேட் பண்ண பிறகு லான்ச் ஆகிறதுக்கு ஒரு 5 minutes ஆகும். ஸோ மீன் டைமில் நம்ம வந்து ஒரு EC2 லான்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? EC2 நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, EC2 நம்ம லான்ச் பண்ணும்போது Amazon Linux 2 தான் மிஷின் தான் நம்ம லான்ச் பண்ணணும். ஸோ ஃபார் கம்பேட்டபிள் இஷ்யூஸ் நம்ம வந்து அந்த இன்ஸ்டன்ஸ் டைப்பே நம்ம லான்ச் பண்ணிக்கலாம். ஸோ புதுசாகவே லான்ச் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து ஒரு நேம் கொடுக்குறேன், RDS-EC2ன்னு கொடுக்குறேன். அண்ட் இங்கே வந்து நம்ம AMI சூஸ் பண்ணும்போது Amazon Linux 2 சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? கர்னல் வெர்ஷன். அண்ட் இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து T2ல இருக்கட்டும். கீபேர் லாகின் நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன் கீபேரை. ஸோ அதை நான் போட்டுக்கிறேன். நீங்கள் புதுசாக வேணா கிரியேட் நியூ கீபேர் கொடுத்துட்டு நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் நெட்வொர்க்கிங் செட்டிங்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி VPC டிஃபால்ட்டாகவே நான் வச்சிருக்கேன்.
அண்ட் ஃபயர் வாலும் செலக்ட் எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டி குரூப் நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? அண்ட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும், 8 GB. சம்மரி நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் 1 இருக்கட்டும். ஸோ அவ்வளோதாங்க. லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துருங்க. நாம இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஆர்டிஎஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம் அண்ட் ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் முக்கியமானது என்னன்னா, நம்ம செக்யூரிட்டி குரூப் ரெண்டுத்துலையும் செக் பண்ணிக்கணும். ரெண்டுத்துலையுமே வந்து MySQL போட்டு 3306 வந்து ஓப்பன் ஆயிருக்கணும். சரிங்களா? ஸோ இன்ஸ்டன்ஸ் லான்ச் செஷன் பார்க்கலாம். இன்னும் டேட்டாபேஸ் கிரியேட் ஆகல, கிரியேட்டிங்ல இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இன்ஸ்டன்ஸ் வந்து ரன்னிங் ஸ்டேட்ல வந்துருச்சு. நம்ம என்ன பண்ணலாம், உள்ள லான்ச் பண்ணிக்கலாம். SSH போயிட்டு லான்ச் பண்ணிட்டு நம்ம இப்போ சில கமெண்ட்ஸ்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். மீன் டைம்ல வந்து டேட்டாபேஸ் கிரியேட் ஆகட்டும். ஸோ இதோட பப்ளிக் ஐபி அட்ரஸ் காப்பி பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்ஸோட பப்ளிக் ஐபி அட்ரஸ் காப்பி பண்ணிட்டு நான் மொபைல் எக்ஸ்ட்ராம் யூஸ் பண்றேன். ஸோ மொபைல் எக்ஸ்ட்ராம் உங்களுக்கு ஒர்க் பண்றதுக்கு எப்படி நான் கமிங் செஷன்ல உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போதைக்கு நீங்க ஜஸ்ட் இது பார்த்துக்கோங்க. இதுல நான் வந்து ஃபாண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். டிஃபால்ட் ஃபாண்ட் செட்டிங்ஸ் 14. ஓகே, இப்போ வந்து நம்ம பப்ளிக் ஐபி அட்ரஸ் நம்ம கொடுத்து EC2 யூசர். ஸோ இதோட பிரைவேட் கீ. ஸோ இப்போ நம்ம வந்து EC2 இன்ஸ்டன்ஸ்ல வந்தாச்சு. அண்ட் இப்போ வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் கமாண்ட்ஸை. ஸோ ஸ்டார்டிங் வந்து நம்ம sudo su மைனஸ் கொடுத்து நம்ம ரூட் யூசருக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ஏதாவது அப்டேட்ஸ் இருக்குன்னா நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் அப்டேட் கொடுத்து செக் பண்ணிங்க. அப்டேட் கொடுத்தீங்கன்னா அப்டேட் எதாவது இருந்துச்சுன்னா அப்டேட் ஆகிடும் பேக்கேஜஸில். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். install httpd -1 ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஸோ இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பேக்கேஜ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். systemctl httpd start இது கொடுத்துட்டோம்னா ஸ்டார்ட் ஆயிடும் அந்த சர்வீஸ். ஸோ சமையல் httpd இப்போ வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம கமாண்ட்ஸ் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் இருக்கிற கமாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனோட டவுன்லோட் பண்ணுற கமாண்ட்ஸு. ஸோ ஒன்று நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ PHP அப்ளிகேஷன் இப்போ டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம வேர்ட் ப்ரெஸ் அப்ளிகேஷனை நம்ம இது வந்து ஜிப் பண்ண ஃபார்மேட்டு. ஸோ அன்சிப் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம அன்சிப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த வேர்ட் ப்ரெஸ் இதை வந்து HTML ஃபைலாக காப்பி பண்ணிக்கலாம். ஸோ அந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் டைரக்டரி நம்ம கொடுத்துக்கலாம். HTML-குள்ள நம்ம சேஞ்ச் டைரக்டரி கொடுக்கறதுக்கு இந்த கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, HTML-குள்ள போயாச்சு. நெக்ஸ்ட் வந்து அந்த கான்ஃபிகோட ஃபைலை வந்து நம்ம காப்பி பண்ணுறோம். இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம விம் எடிட்டரில் போகிறோம். எடிட்டரில் போயிட்டு நம்ம சில டேட்டா வந்து நம்ம எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 4 டேட்டா நம்ம எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து நல்ல ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னா ஆர்டிஎஸ் கொடுக்கும்போது நம்ம EC2 டோன்ட் கனெக்ட்னு கொடுத்துருப்போம். ஸோ இங்கே நம்ம கொடுக்குற டேட்டா வச்சு தான் நம்ம இப்போ வந்து EC2க்கும் நம்ம ஆர்டிஎஸ்க்கும் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். ஸோ இங்கே வந்து DB நேம் இருக்குது. அதில் வந்து நீங்கள் ஜஸ்ட் எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன DB நேம் கொடுத்துருக்கீங்களோ அதை நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ நான் டேட்டாபேஸ் 1ன்னு கொடுத்தேன். ஸோ அதை நான் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து யூசர் நேம் வந்து டிஃபால்ட்டாக நான் அட்மின் தான் நான் கொடுத்தேன், வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணல. ஸோ இங்கே நான் அட்மின்னே கொடுத்துக்கிறேன்.
நெக்ஸ்ட் வந்து டிபி பாஸ்வேர்ட் நான் செட் பண்ணும்போது நான் கொடுத்த பாஸ்வேர்ட் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே. அண்ட் டிபி ஹோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியஸ் கிரியேட் பண்ண என்விரான்மெண்ட்டில் நம்மளுக்கு வந்து ஒரு என் பாயிண்ட் இருக்கும். ஸோ அந்த என் பாயிண்ட்டை காப்பி பண்ணி நான் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணணும். அதுதான் டிபி ஹோஸ்ட்டு. ஸோ ஹோப் அது வந்து கிரியேட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஆர்டிஎஸ். ஸோ அவைலபிள் ஸ்டேட்டஸில் வந்துருச்சு. சூப்பர். ஸோ இப்போ டேட்டாபேஸ் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு என் பாயிண்ட் இருக்கும். என் பாயிண்ட் ஜஸ்ட் காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து 4 டேட்டா, டிபி நேமு, டிபி யூசர், டிபி பாஸ்வேர்ட் அண்ட் டிபி ஹோஸ்ட், இது 4மே சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து எஸ்கேப் கொடுத்துட்டு விம்லேருந்து நம்ம வெளியே வந்துடலாம் சேவ் பண்ணிவிட்டு. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா ரீஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ரீஸ்டார்ட் பண்ணதான் நம்ம கொடுத்த கமெண்ட்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இப்போ எல்லா கமெண்ட்ஸும் எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா ஆடியஸும் ஆக்டிவேஷனில் தான் இருக்குது. அண்ட் இன்ஸ்டன்ஸில் போயிட்டு நம்ம பப்ளிக் ஐபி அட்ரஸ் காப்பி பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா செக்யூரிட்டி குரூப் நான் சொன்ன மாதிரி 3306 வந்து ஓப்பனில் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ செக்யூரிட்டி குரூப் போயிட்டுங்க. செக்யூரிட்டியில் போயிட்டு செக்யூரிட்டி குரூப் ஐடி ஓப்பன் பண்ணிங்க. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா MySQL இருக்குது. ஸோ போர்ட் நம்பர் 3306 ஆல்ரெடி ஓப்பனில் இருக்குது, பிரச்சனை இல்லை. ஸோ அதே மாதிரி ஆர்டிஎஸ்லையும் நீங்கள் செக் பண்ணிங்க. ஓகே, ஆர்டிஎஸ்லையும் சேம் அதே நம்ம செக் பண்ணி உள்ளே போயிட்டு நம்ம செக் பண்ணோம்னா MySQL 3306 ஓப்பனில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, MySQL இருக்குது அண்ட் போர்ட் நம்பர் 3306ம் இருக்குது. ஓகே, சூப்பர். இப்போ ரெண்டுமே நம்ம செக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து அதோட பப்ளிக் ஐபி அட்ரஸ், இன்ஸ்டன்ஸோட பப்ளிக் ஐபி அட்ரஸ் நம்ம எடுத்து காப்பி பண்ணி URL போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம இன்ஸ்டால் பண்ண வேர்ட்பிரஸ் அப்ளிகேஷன் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ URL போட்டிங்கன்னா ஜஸ்ட் காப்பி பண்ணி ஐபி அட்ரஸ் போட்டிங்கன்னா நமக்கு நம்ம பண்ண ஒர்க் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். நம்மளோட அவுட்கம் வந்து வேர்ட்பிரஸ் அப்ளிகேஷன் நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ லான்ச் ஆயிருக்கு. இங்கே நீங்கள் என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் ஒரு டைட்டில், இதை எனி டைட்டில், நான் வந்து MySQLனு கொடுக்குறேன் அண்ட் யூசர் நேம் மேடின்னு கொடுத்துட்றேன். பாஸ்வேர்டு வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணிங்க. இது வந்து செல்ஃப் பாஸ்வேர்டு ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்காங்க, ஆட்டோமேட்டிக் பாஸ்வேர்டு. இமெயில் வந்து நான் ஜஸ்ட் இதை ஒரு இமெயில் கொடுக்குறேன், adm.madhavan கொடுத்துட்றேன். அண்ட் இன்ஸ்டால் வேர்ட்பிரஸ்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஒன்ஸ் இன்ஸ்டால் வேர்ட்பிரஸ் கொடுத்த பிறகு நம்மளுக்கு வந்து கிரெடென்ஷியல்ஸ் கேட்கும், லாகின் கிரெடென்ஷியல்ஸ். அப்போ வந்து நீங்கள் செட் பண்ண லாகின் கிரெடென்ஷியல்ஸ் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்தேன். பாஸ்வேர்டை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கிறேன், நான் அங்கே பேஸ்ட் பண்ணது. லாகின் கொடுக்குறேன். அவ்வளோதாங்க, நம்ம உள்ளே போயாச்சு. MySQL போர்ட்டல் நம்ம உள்ளே இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் PHP அப்ளிகேஷன் வச்சு ஒரு வேர்ட்பிரஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 2 சர்வீஸ் வச்சு நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது. இது வந்து ரியல் டைம் நம்ம நாங்கள் பண்ணது தான். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து ஃபர்தராக அடுத்த செஷனில், கமிங் செஷன்ஸில் AWSக்கான மற்ற சர்வீசஸ் பற்றி எலாபரேட்டாக உங்களுக்கு எடுக்கிறேன். அண்ட் ரியல் டைம் சினாரியோஸ் நான் பண்ணுறது உங்களுக்கு நான் ஷோகேஸ் பண்ணுறேன். சரிங்களா? தேங்க்யூ.